மாற்றம் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் இருக்கக்கூடிய சயின்ஸ் வினாக்கள் விடைகளை பற்றி நம்ம வந்து இந்த கிளாஸில் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஓகே சார், நம்ம கொஷின் உள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆசிட் எக்ஸிட்ஸ் இன் சாலிட் ஸ்டேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பின்வரும் அமிலங்களில் எது திட நிலையில் உள்ள அமிலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து ஆப்ஷன் பாருங்கள், ஹைட்ரோகுளோரிக் அமிலம், அசிட்டைல் சாலிசிலிக் அமிலம், பென்சோயிக் அமிலம், நைட்ரிக் அமிலம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பென்சோயிக் அமிலம்ன்றது தான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா? சரி, ஓகே. இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரோகுளோரிக் அமிலம், அசிட்டைல் சாலிசிலிக் அமிலம், நைட்ரிக் அமிலம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நிலையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிச்சம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திரவ நிலையில் இருக்குது. சரிங்களா? அப்போது பென்சோயிக் அமிலம் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே திட நிலையில் இருக்குது. இங்கே பின்வரும் அமிலங்கள் எது திட நிலையில் உள்ள அமிலம் என்று கேட்டால் பென்சோயிக் அமிலம். சரிங்களா? இந்த பென்சோயிக் அமிலத்தினுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா C6H5COONA. சரிங்களா? சோடியம் பென்சோயேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதனுடைய யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்களை வந்து பாதுகாக்கிறது அதனுடைய வேலை. உணவுப் பொருட்களை பாதுகாத்தல், உணவுப் பொருட்களை பாதுகாத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஹைட்ரோகுளோரிக் அமிலம் என்பது நம்மளுடைய அடிவயிற்றில் வந்து இருக்கக்கூடிய ஒரு அமிலம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஹைட்ரோகுளோரிக் அமிலம் வந்து கழிப்பறையை சுத்தம் செய்ய வந்து பயன்படுகிறது. சரி, ஓகே. அசிட்டைல் சாலிசிலிக் அமிலம் அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா ASA அப்படின்னு தான் எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க ஆப்ஷனில் சில டைமில். இது என்ன சொல்லுவாங்கன்னா மற்றொரு பேர் ஆஸ்பிரின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ்பிரின். சரிங்களா? இதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா C9H8O4. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலி நிவாரணியாகவும் வீக்கம் காய்ச்சல் எல்லாத்தையுமே சரி செய்யறதுக்கு வந்து இந்த ஆஸ்பிரின்றது யூஸ் ஆகுது. ஓகே. நைட்ரிக் அமிலம் என்பது HNO3 அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு இது எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமோனியம் நைட்ரேட் தயாரிக்கவும் மற்றும் அமோனியம் நைட்ரேட் தயாரிக்க அமோனியம் நைட்ரேட்டுடைய தயாரிக்கவும் உரங்களை தயாரிக்கவும் பயன்படுகிறது. அப்போது பின்வரும் அமிலங்களில் எது திரையில் உள்ள அமிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சோயிக் அமிலம். சரிங்களா? நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம் சார். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன இலக்கம் கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அமிலம் ஒன்று கொடுத்துருக்காங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆதாரம் சோர்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதை பற்றி பார்க்கலாம். ஆக்சாலிக் அமிலம் என்பது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளியில் இருக்குது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல வருது. மாலிக் அமிலம் என்பது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிளில் இருக்குது. டாட்டாரிக் அமிலம் வந்து பார்த்தீங்கன்னா புளி இருக்குது. அசிட்டிக் அமிலம் வந்து பார்த்தீங்கன்னா வினிகரில் இருக்குது. சரிங்களா? அப்போது இதுக்கான ஆப்ஷன் வந்து பாருங்கள் ஏ ஆப்ஷன் என்று தான் ஏ ஆப்ஷனாக வரும். டி ஆப்ஷன் என்று தான் ரைட். சரிங்களா? அப்போது ஆக்சாலிக் அமிலம் என்பது தக்காளியில் இருக்குது, மாலிக் அமிலம் என்பது ஆப்பிளில் இருக்குது, டாட்டாரிக் அமிலம் என்பது புளியில் இருக்குது, அசிட்டிக் அமிலம் வந்து வினிகர் இருக்குது. அப்போது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4, 3, 2, 1 ஆன்சர். ஓகேங்களா? ஓகே சார், நம்ம அடுத்த கொஸ்டின் போலாமா? எந்த அமிலத்தின் அரிக்கும் செயலால் நாம் பசியை ஆக உணர்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பார்க்கலாம். நைட்ரிக் அமிலம், சல்பூரிக் அமிலம், மாலிக் அமிலம், ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே சார். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வயிற்றில் என்ன அமிலம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா HCl அமிலம் தான் இருக்குது. ஹைட்ரோகுளோரிக் அமிலம் இதுதான் இருக்குது. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா டி தான் ஆன்சர். சரி, ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நம்மளுடைய வயிற்றில் என்ன அமிலம் இருக்குன்னா ஹைட்ரோகுளோரிக் அமிலம் போட்டுலாம். இது வந்து அரிக்கும் தன்மை கொண்டது. சரிங்களா? ஓகே. மிச்சத்தில் இருக்க இந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முரியாடிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. இந்த நைட்ரிக் அமிலம் HNO3. சரிங்களா? மாலிக் அமிலம் எங்கே இருக்குன்னு பார்த்து நம்ம போன இதுலேயே கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் அப்படின்னு பார்த்தோம். அப்போது ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம சாப்பிட்றா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முகத்தில் வந்து சருமத்தில் நீர் சத்துக்கள் நிறைந்து முகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொலிவுடன் தோற்றம் பெறும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் சாப்பிட்றது ரொம்ப நல்ல விஷயம். சரிங்களா? சல்பூரிக் அமிலம் எங்கே யூஸ் ஆகுது? சல்பூரிக் அமிலம் என்பது H2SO4. இது வந்து பார்த்தீங்கன்னா கார் பேட்டரிகளில் யூஸ் ஆகுது. கார் பேட்டரிகள் வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ் ஆகுது. ஓகேங்களா? அப்போது எந்த அமிலத்தின் அரிக்கும் செயலால் நாம் பசியை உணர்கிறோம் அப்படின்னா ஹைட்ரோகுளோரிக் அமிலம்ன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்த கொஸ்டின் போகலாம் சார். ஓகே.
ஃபைண்ட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிட் அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பார்க்கலாம். அமிலங்களுடைய இயற்பியல் பண்புகளை பற்றி தவறான அறிக்கையை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அமிலங்கள் சுவையில் கசப்பானவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அமிலம் என்பது புளிப்பு சுவையை கொண்டது. சரிங்களா, புளிப்பு சுவையை கொண்டது. அப்போ ஃபர்ஸ்ட் இதுவே தப்பு. அடுத்து அவை நிறமற்றவை என்பது கரெக்டு. அவை தண்ணீரில் கரையக்கூடவை, கரெக்டான விஷயம். அமிலங்களுடைய கரைசல்கள் நீரில் அயனியாக்கம் செய்வதால் மின்சாரத்தை கடத்துகின்றன என்பதும் கரெக்ட். அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன்ல எது தவறுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் தான் தவறானது, சி ஆப்ஷன் என்று தான் கரெக்ட். சரிங்களா, அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கசப்பானவை அப்படின்னு கொடுத்துருங்க. அப்போ கசப்பு சுவையை கொண்டது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கசப்பு சுவையை கொண்டது காரம். சரிங்களா, அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் தான் தப்பாக கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மற்றும் தவறானது. ஓகே சார், அடுத்த கொஸ்டின் போலாங்களா. ஃபைண்ட் த ஆட் ஒன் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேறுபட்ட ஒன்றை தேர்வு செய்ய அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோகுளோரிக் அமிலம், சல்பூரிக் அமிலம், நைட்ரிக் அமிலம், டி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் கார்பனேட் கொடுத்துருக்காங்க. இந்த சோடியம் இப்போ எல்லாத்துலேயுமே இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட்ஸ் ஏ அண்ட் பி அண்ட் டி. சரிங்களா, ஆனால் அந்த சி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உப்புன்னு சொல்லுவாங்க. இந்த சோடியம் கார்பனேட் இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சலவை சோடா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து சோடியம் கார்பனேட். அப்போது அதுக்கான ஆன்சர் வந்து இதில் எது வேறுபட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோடியம் கார்பனேட் தான் வேறுபட்டிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிச்சம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அமிலங்கள். அப்போ HCl, சல்பூரிக் அமிலம், நைட்ரிக் ஆக்சைடு எல்லாமே அமிலங்கள். அதனால என்ன பண்ணலாம்னா நம்ம ஆப்ஷன் நம்ம ஈஸியாக எலிமினேட் பண்ணிட்டு இது வந்து உப்பாக இருக்கக்கூடிய சோடியம் கார்பனேட் நம்ம தேர்ந்தெடுத்துட்டு போகலாம். அப்போ ஆன்சர் சி. சரி, ஓகே சார், நம்ம அடுத்த கொஸ்டின் போவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. பேஸ் யூசஸ், அப்போ காரங்கள் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம். அந்த பக்கம் பார்த்தா அதனுடைய பயன்பாடுகளை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே சார், சோடியம் ஹைட்ராக்சைடு. இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து பார்த்தோன்னா எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சலவை சோப்புகளை வந்து இது பயன்படுது. ஓகேங்களா. கால்சியம் ஹைட்ராக்சைடு, இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு எங்கே யூஸ் ஆகும்? வெள்ளை அடிக்க பயன்படும், வெள்ளை அடிக்க. ஓகேங்களா, ஒயிட் வாஷ் பண்ண வந்து யூஸ் ஆகும். அமோனியம் ஹைட்ராக்சைடு எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமோனியா அப்படின்னு வந்தாவே நம்ம என்ன விஷயம் ஞாபகம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரங்கள் தயாரிக்க பயன்படுகிறது. அப்போ உரங்கள் தயாரிக்க வந்து பயன்படுகிறது அமோனியம் ஹைட்ராக்சைடு, ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுனா KOH அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி ஓகே. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு எங்கே யூஸ் ஆகுது? குளியல் சோப்பு. சரிங்களா, குளியல் சோப்பு நம்ம அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய அமாம் சோப், லைபாய் சோப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு தான் இருக்குது. அப்போது நம்ம ஆப்ஷன் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நான் பார்த்தோம் 4 சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து பார்த்தா சலவை சோப்பு 4 3 1 2. அப்போ வந்து ஆப்ஷன் ஏன்றது ரைட். ஓகே, இந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து வேற என்ன பேர் சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரி பொட்டாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எரி பொட்டாஸ் அப்படின்னா அதனுடைய இது கேட்பாங்க மூலக்கூறு வாய்ப்பாடு என்னது? KOHன்றது அந்த ஞாபகம் வச்சுங்க. சரி, ஓகே சார், நம்ம அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு ஆர் யூஸ்ட் ஃபார் ட்ரீட்டிங். அப்போது மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு வந்து எந்த சிகிச்சைக்கு பயன்படுது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் நம்மளுடைய வயிறுல வந்து பார்த்தீங்கன்னா HCl என்ற ஒரு அமிலம் இருக்குது. சரிங்களா, அது வந்து ஒரு குறிப்பிட்ட pH வேல்யூல அது இருக்குது. சரிங்களா, அப்போது நம்ம உடம்புல வந்து அமிலம் இருக்குது. அது அமிலம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆகிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கம்மி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நடுநிலை ஆக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒரு காரத்தை சேர்க்கணும். காரத்தை சேர்த்தா மட்டும்தான் என்ன நடக்கும்? அது நடுநிலை நடந்து நம்ம கொஞ்சம் உடம்புக்கு வந்து நார்மலாக கொண்டு வர முடியும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. சரிங்களா, அப்போது நம்மளை அமிலம் என்றது என்ன சொல்லுவோம்? H+ அயனிகளை தரும். அமிலம் என்பது H+ அயனிகளை தரும். OH- அயனிகளை தரக்கூடியது அதாவது ஹைட்ராக்சைடை தருவது என்பதுனா காரம். அப்போது அமிலமும் காரமும் ஒன்றா சேர்ந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவாங்க? நடுநிலை கரைசல் சொல்லுவாங்க, அதாவது உப்பு உருவாகும். சரிங்களா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உடம்புல வந்து அமிலத்தன்மை வந்து அதிகமாயிடுச்சு. அப்போ அதை சரி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை நம்ம பண்ணோம்? மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு என்ற ஒரு காரத்தை நம்ம யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா நடுநிலையாக்க முடியும். அப்போது மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு என்பது எந்த சிகிச்சைக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமிலத்தன்மைக்கு பயன்படுகிறது. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல்
குழந்தைகள் மற்றும் பெரியோர்களுக்கு பெரியவர்கள் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மலச்சிக்கலை சரி செய்யறதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா இதான் கொடுப்பாங்க. மலச்சிக்கலை சரி செய்ய. அது மட்டுமல்ல அஜீரண கோளாறுகளை சரி செய்யவும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போனால் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு தான் கொடுப்பாங்க. இது வந்து அது இல்லாமல் மெக்னீசியம் பால்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மெக்னீசியம் பால்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு என்பது எந்த சிகிச்சைக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமிலத்தன்மைக்கு வந்து சரி செய்ய தான் பயன்படுது. ஓகேங்களா? சரிங்க சார். நம்ம அடுத்த கொஸ்டின் போவோம். ஓகே சார். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா which one of the following acid is called as king of the chemicals? பின்வரும் அமிலங்களில் எது வேதிப்பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? வேதிப்பொருளுடைய அரசன் அப்படின்னாவே என்ன பண்ணா சல்பூரிக் அமிலம் என்றது தான் ஆன்சர். சரி, ஓகே. எதனால வந்து பார்த்தீங்கன்னா இது வேதிப்பொருட்களின் அரசன் என்று சொல்றாங்கன்றதை நம்ம மஸ்ட் நோட் பண்ணணும். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கெமிக்கல் ரியாக்ஷனில் வந்து ஈடுபட்டு ஏகப்பட்ட பொருட்களை தயாரிக்க பயன்படுகிறது. என்னென்ன பொருட்கள்லாம் தயாரிக்க பாருங்க. இது வந்து உரங்கள் தயாரிக்கவும் பயன்படுகிறது. உரங்கள் தயாரிக்க. அடுத்து ஏற்கனவே பார்த்தோம் கார் பேட்டரியில் இது யூஸ் ஆகுது. ஓகேவா? அடுத்து ரசாயன பொருட்களை உற்பத்தி செய்ய. ரசாயன பொருட்களை உற்பத்தி செய்யவும் பயன்படுகிறது. உற்பத்தி செய்ய. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு மற்றும் எஃகு பொருட்களை உற்பத்தி செய்யவும் இது பயன்படுகிறது. அதனால என்ன சொல்றாங்க, ஏகப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்ய இது பயன்படுறதுனால தான் என்ன சொல்றாங்கன்னா அது வேதிப்பொருட்களின் அரசன் என்பது சல்பூரிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு பேர் வந்து கந்தக அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அனதர் பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்ரியால் எண்ணெய் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ வேதிப்பொருளின் அரசன் என்பது சல்பூரிக் அமிலம் என்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? நம்ம அடுத்த விஷயம் போலாமா? அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ராஜதுருவாகத்தினுடைய வேதியியல் கலவை என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதோட வேதியியல் கலவை வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரேஷியோவில் இது கலந்துருக்கு, இந்த எக்ஸாம்பிள் நம்மள கேட்குற விஷயம். இதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3HCl இருக்கு. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நைட்ரிக் அமிலம் இருக்கு. சரிங்களா? அப்போ இதோட ரேஷியோ என்பது 3:1 மறக்கக்கூடாது. சரிங்களா? எக்ஸாம்பிள் வந்து கேட்பாங்க. ரொம்ப கொஞ்சம் எக்ஸாம்பிள் திருப்பி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ராஜ திரவாகத்தினுடைய வேதியியல் கலவையில் என்னென்ன காம்பவுண்ட்ஸ்லாம் கலந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன அமிலங்கள்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா 3HCl + HNO3 தான் இருக்கு. சரிங்களா? 3 HCl 1 HNO3 இருக்கு. ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உப்புகள் கொடுத்துருக்காங்க, அந்த பக்கம் பயன்பாடுகள் சால்ட் அண்ட் யூசஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் கார்பனேட் ஏற்கனவே பார்த்தாச்சு நம்ம. சோடியம் கார்பனேட் என்பது சலவை சோடா. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து பார்த்தா 4வது. அடுத்து சோடியம் பைகார்பனேட் என்பது என்னது? சமையல் சோடா. அடுத்து கால்சியம் ஆக்சிக்ளோரைடு என்பது சலவைத்தூள். அப்போ சலவைத்தூள்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட் வந்து பார்த்தா எதுக்கு யூஸ் ஆகும்னா எலும்பு முறிவை ஒட்ட வைக்க பயன்படும். ஓகேங்களா? அதனால நம்ம ஈஸியாக நம்ம போட்டுடலாம். சரிங்களா? இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4321 ஆன்சர் இதுக்கும். சரிங்களா? டி ஆன்சர். அப்போ 4321 ஆன்சர். அப்போ உப்பு அதனுடைய பயன்பாடுகள் கொடுத்துருக்காங்க. இதுவும் ரிப்பீட்டடாக கேட்ட விஷயங்கள், அதனால லாபம் வச்சுங்க. சரிங்களா? நம்ம அடுத்த கொஸ்டின் போகுமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு வலுவற்ற காரம் டேஸ் இணை அமிலத்தையும் ஒரு வலுவற்ற அமிலம் டேஸ் இணை காரத்தையும் பெற்றிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு வீக் பர்சன் இருக்காங்க, அது கூட ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் இருக்கணும் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அப்போ வலுவற்ற காரம் அப்படின்னா அதுக்கான ஈக்குவலான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வலுவான இணை அமிலம் தான் இருக்கணும். அப்போ ஒரு வலுவற்ற அமிலம் அப்படின்னா ஒரு வலுவற்ற அமிலம் அப்படின்னா ஒரு வலுவான காரம் என்பது நம்மளுக்கு தேவை. அப்போ நான் சொன்ன விஷயம் தான் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீக் பர்சன் இருக்குன்னா ஒரு ஸ்ட்ராங் பர்சன் இருந்தால் தான் சப்போர்ட்டிங் ரோலுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? அப்படி வச்சு ஞாபகம் வச்சுங்க. அப்போ வலுவானன்றது தான் அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? சரி, ஓகே சார். நம்ம அடுத்த கொஸ்டின் போவோம். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா the thermal pollution in water reserves
மெயின்லி ரெடியூஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெப்ப மாசுபாட்டின் காரணமாக நீர்நிலைகளில் எவற்றினுடைய செறிவு அதிக அளவில் குறையும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கரைந்த ஆக்சிஜன் திறன் தான் கம்மியாகும். ஏன்னா நீர்நிலை வந்து மாசுபாடு அடைஞ்சிச்சு அப்படின்னா அதோட ஆக்சிஜனுடைய கன்சுமேஷனுடைய லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகிட்டே போயிட்டே இருக்கும். அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய நிகழ்வுக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா யூட்ரிபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? யூட்ரோபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. யூட்ரோபிகேஷன்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம ஏரி குளங்களில் பார்க்கக்கூடிய அந்த மேலே இருக்கக்கூடிய பச்சை கலர் லேயர் அதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்காக்கள் இருக்கும். ஆல்காக்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும். மீன் உற்பத்தி வந்து என்ன பண்ணனா குறைஞ்சி போயிடும். மீன் உற்பத்தி குறையும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா யூட்ரிபிகேஷன் சொல்லுவாங்க. இந்த மாசடைந்த நீர்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா மீன்கள் வந்து உற்பத்தி அளவு வந்து குறைஞ்சி போயிடும். ஆல்காக்களோட அதிகம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிடும். அதாவது பச்சை கலரில் இருக்கும். சரிங்களா? குளம் குட்டைகளில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், குளம் குட்டைகள் மீது வந்து பார்த்தீங்கன்னா ஏரி மீது கூட வச்சுக்கலாம். சரிங்களா? அது மீது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்கக்கூடிய ஆல்காக்கள் இது உருவாச்சுன்னா அப்படின்னா அந்த நீர் வந்து மாசுபாடு அடைந்ததுன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது வெப்ப மாசுபாட்டின் காரணமாக நீர்நிலைகளில் எவற்றுடைய செறிவு குறையும் அப்படின்னு பார்த்தா கரைந்த ஆக்சிஜனுடைய அளவு தான் குறையும் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்க சார், அடுத்த கொஸ்டின் போகுமா? Which one of the following is used for artificial rain? செயற்கை மழையை பெய்ய மேகத்தின் மீது தூவப்படுவது எது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இதில் ஆப்ஷன் ஈஸியாக நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு எலிமினேட் பண்ணலாம். திரவ ஆக்சிஜன், திரவ ஹைட்ரஜன், திரவ கார்பன் மோனாக்சைடு, திரவ கார்பன் டை ஆக்சைடு கொடுத்துருக்காங்க. இல்லை திரவ கார்பன் டை ஆக்சைடுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலர் பனிக்கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. உலர் பனிக்கட்டி. அப்போ பனிக்கட்டி போய் மேலே தூணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஓரளவுக்கு செயற்கை மழையை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து திட கார்பன் டை ஆக்சைடு நம்ம தேர்வு செய்யலாம். டின்றது ஆப்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போது இந்த திட கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிகிரி செல்சியஸ்ன்னு கேட்கலாம். -57 டிகிரி செல்சியஸ் தான் உலர் பனிக்கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, இந்த உலர் பனிக்கட்டி எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஏரோபோனிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏரோபோனிக்ஸ்ன்றது என்னன்னா ஒரு மண்ணற்ற சூழல், காற்றில் இருக்கக்கூடிய தாதுக்களையும் உப்புக்களையும் வச்சு தாதுக்களை வந்து வைத்து கொண்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தாவரங்களை வளர செய்வாங்க. இதுதான் வந்து ஏரோபோனிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ என்ன பண்ணா அந்த டைமில் சில ஏரோபோனிக்ஸில் வந்து சில டைமில் என்ன பண்ணால் அந்த உலர் பனிக்கட்டியை தூவி தாவரங்களை வளர்க்க செய்வாங்க. சரிங்களா? இதான் ஏரோபோனிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது செயற்கை மழையை பெய்ய மேகத்துமே தூவப்படுதுன்னா திட கார்பன் டை ஆக்சைடுன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே சார், நம்ம அடுத்த கொஸ்டின் போவோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்ட கலப்படத்தை உணவோடு இணை செய்க அப்படிங்கிற ஒரு பொருத்துக்கிற மாதிரி கேட்குறாங்க. சரிங்களா? ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து எங்கே கலப்பாங்க, அதை உணவு நிறமூட்டிகளை எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படின்னா H2O2 இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால். நம்ம பாலில் என்ன பண்ணுவோம், அதிகமாக தண்ணி கலந்து விற்பாங்க. சரிங்களா? அதை வச்சு ஞாபகம் வச்சுங்க. உணவு நிறமூட்டிகள் எதுக்கு யூஸ் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுமை தோற்றத்துக்காக. காய்கறிகள் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, காய்கறிகள் எல்லாமே பசுமை தோற்றம் அடையிறதுக்காக உணவு நிறமூட்டிகளை அதில் பயன்படுத்துவாங்க. கால்சியம் கார்பைடு. இந்த கால்சியம் கார்பைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தை பழுக்க வைப்பதற்கு பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கார்போ மெழுகு. இந்த மெழுகு வந்து பார்த்தீங்கன்னா பளபளப்பான தோற்றத்தை தரணும், அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. இது எங்கே இது பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பிள் பார்த்துருப்போம். இந்த ஆப்பிள் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய அந்த மெழுகு வந்து பார்த்தீங்கன்னா கார்போ மெழுகு தான் அதில் இருக்குது. சரிங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து வாங்குறீங்கன்னா அதை கரெக்டாக நல்லா வாஷ் பண்ணி சாப்பிடணும். ஓகேங்களா? சரி, ஓகே சார், இதுக்கான ஆன்சர் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 1 தான் ஆன்சர். இது வந்து பார்த்தீங்கன்னா பின்றது தான் ஆன்சர். ஓகேங்களா? சரி, ஓகே சார், நம்ம அடுத்த கொஸ்டின் போவோமா? வயிற்றில் உண்டாகும் அமிலத்தன்மை அதிகரிக்கும் உவாதையை நீக்க பயன்படும் அமில முறிவு பொருளின் முக்கியமான மூலப்பொருள் எதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இந்த கொஸ்டின் ஏற்கனவே வந்த விஷயம் தான். அமிலம் வந்து தன்மை அதிகமாச்சு அப்படின்னு நம்ம எதை நம்ம சரி பண்ணுவோம், அமிலத்தன்மை அதிகமாச்சு அப்போது நம்ம காரத்தை ஆட் பண்ணும். காரத்தை ஆட் பண்ணனா கிடைக்கும் நம்மளுக்கு உப்பு ப்ளஸ் நீர், இது கிடைக்கும். சரிங்களா? அப்போது அதை நடுநிலை ஆக்க வினை அப்படி இது வந்து பார்த்தா நடுநிலை ஆக்கல் வினை அப்படின்னு சொல்லுவாங்க. நடுநிலை ஆக்கல் வினை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அமிலத்தன்மை நீக்கணும் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணோம், காரத்தை தான் சேர்க்கணும். இல்லை, நம்ம போனதே பார்த்தோம் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. சரிங்களா? போன கொஸ்டின்ல ஒரு சில கொஸ்டின்ல பார்த்தோம். அதே மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு என்பதை நம்ம யூஸ் பண்ணால் என்ன பண்ண முடியும்,
அமிலத்தன்மையிலிருந்து நம்ம காரத்தன்மையாக பண்ணி நடுநிலையாக்கி நம்மளுடைய அஜீரண கோளாறுகளை சரி செய்ய முடியும். சரிங்களா? ஓகே சார், அடுத்த கொஸ்டின் போலாமா சார்? அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றில் எது வீரியம் குறைந்த அமிலம் மற்றும் வீரியம் குறைந்த கார உப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அமோனியம் அசிட்டேட். சரிங்களா? அமோனியம் அசிட்டேட். அமோனியம் அசிட்டேட் அப்படின்னா CH3COONH4. சரிங்களா? அந்த அமோனியம் அசிட்டேட். சரிங்களா? ஏன் அது அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்க்கலாம். ஒன்றும் சார், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய pH வேல்யூ வச்சு ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். இதனுடைய pH வேல்யூ என்பது 4.75 இருந்து 9.25 அது வரைக்குமே பார்த்தோன்னா அதோடைய pH வேல்யூன்றது இருக்கும். சரிங்களா? இதை வச்சு நம்ம ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி ஞாபகம் வச்சுக்கலன்னா, அமிலம் என்பது எது வரைக்கும் இருக்கும்? pH மதிப்பு 7க்கு கீழே இருக்கும். 7க்கு கீழே இது வந்து பார்த்தோன்னா அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. 7க்கு மேலே போச்சு அப்படின்னா 7க்கு மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போது அமிலத்தன்மையிலே வந்து ஒரு 7 கிட்ட இது இல்லை. அதே போல் காரம் அப்படின்னா 14க்கு உள்ள அப்படின்னு சொல்லுவாங்க pH உடைய வேல்யூ. அப்போது 9.25 கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதை வச்சு நம்ம அமோனியம் அசிட்டேட்ன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே சார். இதில் வந்து எப்படி ஆப்ஷனில் எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா சோடியம் குளோரைட். இது வந்து ஒரு உப்பு, அதனால் கண்டிப்பாக அது வராது. சோடியம் அசிட்டேட்டும் வராது. அமோனியம் குளோரைட் இது வந்து பார்த்தீங்கன்னா இரும்பல் மருந்தாக கூட இது யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இரும்பல் மருந்தாக கூட இது யூஸ் பண்ணுவாங்க. இந்த சோடியம் அசிட்டேட் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊசிகளில் வந்து யூஸ் பண்ணாங்க. ஊசியில் இன்ஜெக்ஷன் பண்ணுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷனில் வந்து இது வந்து யூஸ் பண்ணாங்க. ஊசிகளில் வந்து இந்த சோடியம் அசிட்டேட் என்பது பயன்படுகிறது. அப்போது கீழ்கண்டவற்றில் எது வீரியம் குறைந்த அமிலம் மற்றும் வீரியம் குறைந்த கார உப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமோனியம் அசிட்டேட். அப்போது 4.75 to 9.25 pH வேல்யூ வச்சு ஓகே இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது அப்படின்னு வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போகுமா? புரோமோதைமல் நீலம் என்பது ஒரு அமிலக்கார நிலைக்காட்டி. சரிங்களா? அமிலக்கார நிறங்காட்டி ஆக பயன்படுகிறது. அமில ஊடகத்தில் புரோதைமல் நீலம் நிறங்காட்டியினுடைய நிறம் அப்படின்னு சொல்றாங்க. இண்டிகேட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் அப்படின்னா வந்து பார்த்தா நிறங்காட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நிறங்காட்டி. ஓகேங்களா? நிறங்காட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா எதனா கலந்தா அப்படின்னா வேற கலர் சேஞ்சஸை கொடுக்கணும். அதான் வந்து நிறங்காட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புரோதைமல் நீலம் என்பது ஒரு அமிலக்கால நிறக்காட்டி தான். இந்த நிறக்காட்டி வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமிலத்தில் என்ன கலர் கொடுக்குது அப்படின்னு தான் வந்து எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. இதில் கேட்டிருக்காங்க. அப்போ அமிலத்தில் என்ன தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மஞ்சள் கலரை கொடுக்கும். சரிங்களா? இதில் ஆப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க சிவப்பு, ஆரஞ்சு, பச்சை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கார கரைசலில் காரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறத்தை தராது. நிறம் மற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. காரத்தில் வந்து இது நிறம் மற்றது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் வந்து டி வந்து பச்சை கொடுத்துருக்காங்க. இது வந்து எங்கே நிறங்காட்டி பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுநிலை கரைசலில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தை இது கொடுக்கும். அப்போது புரோதைமல் நீலம் என்பது அமிலத்தில் வந்து மஞ்சள் நிறத்தை கொடுக்கும். நடுநிலை கரைசலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தை தரும். ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி என்றது மஞ்சள் என்றது தான் அதுக்கான ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போகுமா? கீழ்காணொலியில் அமிலத்தை குறித்த சரியான கூற்று மற்றும் கூற்றுகள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அபவுட் ஆசிட்ஸ். ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் எந்த ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிடுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு நம்ம கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு அமிலங்கள் நீர்க்கரைசலில் OH- அயனிகளை தருமா? சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம அர்ஜினியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய சயின்டிஸ்ட் வந்துட்டு தெரியும்னு நினைக்கிறேன். அர்ஜினியஸுடைய கூற்று என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமிலம் என்பது H+ அயனிகளையும் காரம் என்பது OH- அயனிகளையும் தரக்கூடியது என்று சொல்லிட்டு அவர் வந்து ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டார். அப்போ இதை வச்சு என்ன பண்ணலாம், நம்ம ஓரளவுக்கு நம்ம இது பண்ணலாம், எலிமினேட் பண்ணலாம். அமிலங்கள் நீர்க்கரைசலில் வந்து OH- அயனிகளை தருமா? தராது. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. அமிலங்கள் நீர்க்கரைசலில் OH- அயனியை தரும். ரைட்டு. அடுத்து அனைத்து அமிலங்களும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பதிலீடு செய்யப்படக்கூடிய ஹைட்ரஜன் அணுக்களை கொண்டவை. அப்போ இதுவும் ரைட் தான். சரிங்களா? அப்போ இதுக்கான வந்து சரியானதான் கேட்டிருக்காங்க. அப்போ 2, 3 தான் இதுக்கான ஆன்சர். சரி, ரைட். அப்போ பி என்றது ஆன்சர். ஓகேங்களா? அர்ஜினியஸுடைய கூற்று என்பது இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். அதை வச்சு தான் என்ன பண்ணலாம், அதுக்கான ஆன்சரை நம்ம போட முடியும். ஓகேங்களா? அடுத்த விஷயம் போலாமா? ஓகே சார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சிகரெட் புகையில் உள்ள முதல் நிலை மாசு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன் எல்லாம் பாருங்களேன். கார்பன் மோனாக்சைடு மற்றும் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மற்றும் நிக்கோட்டின் பி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சி ஆப்ஷன் கார்பன் மோனாக்சைடு மற்றும் பென்சின், டை ஆக்சின்
மற்றும் பென்சின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ நம்ம போனோடனே வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்போம், சரி புகையிலைன்னா பார்த்தோன்னா சிகரெட் ரெடி பண்ணுறாங்க அப்படிலாம் நம்மளுக்கு தெரியும். அப்போ வந்து பார்த்தா புகையில வந்து என்ன இருக்குது, நிக்கோட்டின் ஒன்று இருக்குது. புகையிலையில் வந்து நிக்கோட்டின்றது இருக்குது. அப்போ என்ன பண்ணோம்னா நம்ம ஃபர்ஸ்ட்டே வந்து பார்த்தா பி ஆப்ஷனே மொதல் சூஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். பட் அப்படி கிடையாது. இவங்க என்ன கேட்குறாங்க பாருங்க, சிகரெட் புகையில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிகரெட் ஸ்மோக்கில் என்ன இருக்குன்னு தான் கேட்குறாங்க சரிங்களா. புகையில தான் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நிக்கோட்டின் என்பது எங்கே இருக்குன்னா புகையிலையினோட வந்து பார்த்தோன்னா புகையிலை செடியினுடைய வேர்லேருந்து என்ன பண்ணோன்னா இலைக்கு போய் ஸ்டோர் ஆகாது சரிங்களா. அந்த இலை தான் என்ன பண்ணுவாங்க, தூள் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா சிகரெட்டில் ஃபில் பண்ணி வந்து விற்பாங்க சரிங்களா. அதை வந்து நம்ம பிடிக்கும் போது வெளிவரக்கூடிய அந்த சிகரெட் புகையில் என்ன மாசு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு இருக்கும், அதோட பென்சின் இருக்கும் சரிங்களா. அப்போ நிக்கோட்டின் என்பது என்னன்னா அந்த புகையிலை இதில் மட்டும் தான் இருக்கும். அப்போ புகையில என்ன இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க எக்ஸாமில் சரிங்களா. அந்த புகையில என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா கார்பன் மோனாக்சைடு மற்றும் பென்சின் இருந்து இருக்குது சரிங்களா. கார்பன் மோனாக்சைடு என்பது CO, பென்சின் என்பது C6H6 அப்படின்னு சொல்லுவாங்க பென்சின் ஓகேங்களா. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல், சுவாச பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்புகள் ஏற்படக்கூடிய இதுவும் இருக்குது சரிங்களா. அப்போது சிகரெட் புகைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தொலைவாக போகிறது ரொம்ப நல்லது சரிங்களா. ஓகே சார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அமில மழை எப்படி உற்பத்தி செய்யப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இதுக்கான ஆப்ஷன்லாம் பார்க்குறேங்க. படிம எரிபொருளை எரிப்பதால் வெளிவரும் அதிகப்படியான NO2 மற்றும் SO2 மூலம், அதிகப்படியான NH3 உற்பத்தி மற்றும் படிம நிலக்கரி வாயு மூலம், அதிகப்படியான கார்பன் மோனாக்சைடு மூலமாக எரிக்கப்படாமல் இருப்பது, அதிகப்படியான பயன்பாடற்ற கரி அமில வாழ்வு மற்றும் விலங்கின சுவாச முறைகள் மூலமாக இது சொல்கிறாங்க சரிங்களா. அமில மழை என்பது எதனால் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NO2 மற்றும் SO2 சரிங்களா. இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் போய் என்ன பண்ணோம் வளிமண்டலத்தில் கலந்து என்ன பண்ணோம்னா என்னென்ன அமிலங்களை உருவாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NO2 என்பது நைட்ரிக் அமிலத்தையும், SO2 என்பது சல்பூரிக் அமிலத்தையும் உருவாக்கும் சரிங்களா. இதனால் வந்து அமில மழை உருவாகும். அமில மழை என்பது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், தூய மழை நீருடைய pH மதிப்பு என்ன, தூய மழைநீருடைய pH மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 5.6 சரிங்களா. இந்த 5.6 விட கம்மியாக ஆச்சு அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ணணும், அமில மழை ஏற்படும் சரிங்களா. அப்போது அமில மழை ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து NO2 SO2 தான் காரணம். அமில மழையுடைய pH மதிப்பு 5.6 விட கம்மியாக போச்சுன்னா இப்போ இதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிர் சேதம் ஏற்படும். பயிர் சேதம் ஏற்படும். விலங்கினங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விலங்கினங்களின் தோல் பாதிப்பு ஏற்படும். விலங்கினங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தோல் பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏற்படும். அப்போது அமிலமயனுடைய pH மதிப்பு என்பது 5.6 விட கம்மியாக தூய மழையுடைய pH மதிப்பு 5.6 விட கம்மியாக போச்சுன்னா அது அமில மழை அப்படின்னு சொல்லுவாங்க. அமில மழையோட pH மதிப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா 4, அதனுடைய pH மதிப்பு ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. அப்போது இதுக்கான பார்த்தீங்கன்னா தோல் புற்றுநோய் கூட இதனால் ஏற்படும் அமில மழையினால் ஓகேங்களா. சரி ஓகே சார். அப்போது அமில மழை எதனால் உருவாகுதுன்னா NO2 SO2 நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. நம்ம அடுத்த கொஸ்டின் போகுமா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஜிப்சம் உப்பு என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. அதனுடைய பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஃபார்முலா தான் கேட்டிருக்காங்க. நம்ம கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட் என்றது நம்ம போட்டுடலாம் சரிங்களா. ஜிப்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆப்ஷனில் கொடுத்து மற்ற இதெல்லாம் பார்க்கலாம், உப்புக்கெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஜிங்க் சல்பேட் இது வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜிங்க் சல்பேட் வந்து பார்த்தீங்கன்னா எதான் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து விட்ரியால் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை வெள்ளை துத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அதே வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் சல்பேட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர் சல்பேட் பெண்டாஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலத்துத்தம் இல்லை மயில் துத்தம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. மயில் துத்தம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க சரிங்களா. ஜிப்சம் நம்ம போட்டாச்சு. மெக்னீசியம் பார்த்தீங்கன்னா சல்பேட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்சம் உப்பு சரி. இது மல இலக்கியாக பயன்படுகிறது. மலம் இலக்கின்னு சொல்லுவாங்க சரிங்களா. மலை இலக்கியாக வந்து பார்த்தீங்கன்னா இது பயன்படுகிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. அப்போது ஜிப்சம் உப்பு என்பது கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட் என்று ஆன்சர். மிச்சம் இருக்கக்கூடிய தகவல் என்று ரொம்ப முக்கியமான விஷயம், அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க இதெல்லாம் சரிங்களா. சரி ஓகே சார். இதில் இன்னொரு விஷயம் சொல்லலாம், இந்த காப்பர் சல்பேட்
காப்பர் சல்பேட் பென்டாஹைட்ரேட்டோட கால்சியம் ஆக்சைடை சேர்த்துனா என்ன சொல்லலாம், போர்டோக்ஸ் கலவை அப்படின்னு சொல்லுவாங்க. போர்டோக்ஸ் கலவை, போர்டோக்ஸ் கலவை. இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லியாக யூஸ் ஆகுதான். பூச்சிக்கொல்லியாக யூஸ் ஆகும். இல்லை, அந்த போர்டோக்ஸ் கலவை என்பது எக்ஸாம்பிள் கேட்ட விஷயம். எந்த 2 இதெல்லாம் ஜாயினாக இது உருவாகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ போர்டோக்ஸ் கலவை என்பது ஒரு பூச்சிக்கொல்லியாக பயன்படக்கூடியது. சரிங்களா? ஓகே சார், நம்ம அடுத்த கொஸ்டின் போமா. நீரின் கடினத்தன்மை கரையக்கூடிய டேஸ் உப்பு தான் காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த உப்புனால நீர் வந்து பார்த்தா கடினத்தன்மையோடு இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தா ஆப்ஷன் பாருங்க, சோடியம் மற்றும் பொட்டாசியம் கொடுத்துருக்காங்க. ஏ ஆப்ஷன், பி ஆப்ஷன் பொட்டாசியம் மற்றும் கால்சியம், சி ஆப்ஷன் சோடியம் மற்றும் மெக்னீசியம், டி ஆப்ஷன் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் அப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ கடினத்தன்மைக்கு காரணமானது எப்படி நம்ம ஈஸியாக கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா கால்சியம். அதை வச்சு நம்ம வந்து இதில் எங்கள் ஆன்சரை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். கால்சியம் என்பது நம்ம எதில் இருக்குது, எலும்புல இருக்குது. எலும்புல என்ன இருக்குது, கால்சியம் என்ற தாது வந்து இருக்குது. அப்போது நம்ம போன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, எது யூஸ் ஆகுது, கால்சியம் உப்பு தான் பயன்படுது. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம இதை வச்சு நம்ம ஓரளவுக்கு இதெல்லாம் எலிமினேட் பண்ணிட்டு இதை போட்டுலாமா. அப்போ கால்சியம் மற்றும் மெக்னீசியம் இருக்கிறதுனால என்ன இருக்குன்னா நீர் வந்து கடினத்தன்மையோடு இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு விஷயம் நம்ம சொல்லலாம் சார். தூய மழைநீரில் சோப்பு யூஸ் பண்ணுறோன்னு வச்சுங்க, அதனுடைய துணி உங்களுடைய இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் நீங்கும். சரிங்களா? ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உப்புத்தன்மையை கொண்ட நீரில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் துணி துவைச்சிங்க அப்படின்னா, உப்புத்தன்மை கொண்ட நீரில் துணி துவைக்கலாம், அதில் அழுக்கு என்பது நீங்காது. சரிங்களா? லேட் ஆகும். அழுக்கு வந்து பார்த்தா நீங்காது. அப்போது தூய மழைநீரில் வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணுறதுக்கு வந்து துணியும் உப்பு நீரில் வாஷ் பண்ணுறதுக்கு பார்த்தா டிஃப்ரெண்ட் இருக்குது. அதை வச்சு கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. கால்சியம் மற்றும் மெக்னீசியம். அப்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எலும்புக்கு கடினத்தன்மைக்கு என்ன காரணம், கால்சியம் தான் காரணம். அப்போது நம்ம என்ன பண்ணலாம், உப்பு வந்து கரையக்கூடிய நீரின் கடினத்தன்மைக்கு காரணம் கூட நம்ம கால்சியம் வச்சு ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே சார். அடுத்த கொஸ்டின் போகுமா. ஓகே சார், அடுத்த கொஸ்டின் பாருங்க. அனைத்து அமிலங்களும் அடிப்படையில் இந்த தனிமத்தை கொண்டிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் தான். சரிங்களா? அது சும்மா சில எக்ஸாம்பிள் வச்சு நம்ம சொல்லலாம். ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், சல்பூரிக் அமிலம், அடுத்து வந்து பார்க்கலாம் நைட்ரிக் ஆக்சைடு, சில நைட்ரிக் அமிலம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அசிட்டிக் அமிலம் இப்படி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இதில் எல்லாத்துலேயுமே பாருங்களா, இதில் குளோரின் இருக்குது, இதில் வந்து பார்த்தா சல்ஃபர் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, இதில் நைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் எல்லாமே இருக்குது. ஆனால் எல்லாத்துலேயுமே காமனாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அப்படி தான் இருக்குது. சரிங்களா? அர்ஜினஸுடைய கூற்று என்ன சொல்லுது, அது வந்து நீர் கரைசலில் H+ அயனிகளை தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? H+ அயனிகளை தரணும். அப்போது எல்லாத்துலேயும் காமனாக என்ன இருக்குது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா HCl வந்து Cl இருக்குது, இதில் வந்து பார்த்தா சல்ஃபர், ஆக்சிஜன் இருக்குது. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து தேவையில்லை. பட் எல்லாத்துலேயும் காமனாக என்ன இருக்குது, ஹைட்ரஜன் தான் இருக்குது. அப்போ நம்ம அமிலத்தின் அடிப்படையான ஒரு தனிமம் என்பது ஹைட்ரஜன்ன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே சார். அடுத்த கொஸ்டின், தூய நீரினுடைய pH மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. தூய நீரினுடைய pH மதிப்பு 7 போட்டுடலாம். ஆனால் தூய மழைநீருடைய pH மதிப்பு, தூய மழை நீரினுடைய pH மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 5.6. சரிங்களா? எக்ஸாம்பிள் வந்து குழப்பி போட்டு போறீங்க, ஞாபகம் வச்சுங்க. தூய நீர்னு கேட்டாங்கன்னா 7, தூய மழை நீர் கேட்டாங்கன்னா 5.6. சரிங்களா? சரி, இந்த ஆப்ஷனில் வேற என்னென்ன கொடுத்துருக்காங்க, இதுக்கான ஆன்சர்ல என்ன வருது நம்ம பார்க்கலாம். சரிங்களா? 0 pH மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா HCl எங்கே இருக்குது, நம்மளுடைய வயிற்றில் இருக்குது. என்னுடைய 4% லெவலில் வந்து பார்த்தா pH மதிப்பு வந்து பார்த்தோன்னா 0 தான். சரி, 3 வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வந்து ஆப்ஷன் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா வினிகருடைய pH மதிப்பு. அசிட்டிக் அமிலம் சொல்லுவாங்கள்ல, அசிட்டிக் அமிலம் என்னுடைய pH மதிப்பு என்னது 3. அது மட்டும் இல்லாமல் இந்த அசிட்டிக் அமிலம் எங்கே யூஸ் ஆகுதுன்னா உணவுப் பொருட்களை பாதுகாக்க பயன்படுது. உணவுப் பொருட்களை பாதுகாக்க பயன்படுகிறது. சரி, ஓகே சார். அந்த 11 எது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமோனியா நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய pH மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 11. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அசிட்டைல் சாலிசிலிக் அமிலம் பொதுவாக எங்க பயன்படுத்தப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம். அசிட்டைல் சாலிசிலிக் அமிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ASA அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, இது ஆஸ்பிரின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மற்றொரு பெயர். இதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு என்பது C9H8O4. சரிங்களா? அதை மறக்கக்கூடாது. சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா வச்சிங்களேன்,
வலி நிவாரணியாக தான் இதை பயன்படுவாங்க. ஸ்பெயின் கில்லர் சரிங்களா, வலி நிவாரணிகள் சரிங்களா, வீக்கம், காய்ச்சல் எல்லாத்தையும் எது யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த அசிட்டைல் சாலிசிலிக் அமிலத்தை தான் யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. இதை ஞாபகம் வச்சுங்க. சரி ஓகே சார். ஆப்ஷனில் பாருங்களேன், கண்ணீர் புகை அப்படின்னு சொல்கிறாங்க, உரம், ஒரு மயக்க மருந்து இதெல்லாம் கொடுத்தாங்க. இதை பற்றி நம்ம சில விஷயங்கள் சொல்லலாம். இப்போ கண்ணீர் புகை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டங்கள் நடக்குது. அந்த போராட்டத்தை வந்து கலைக்கிறதுக்காக போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க, கண்ணீர் புகை குண்டுகளை போடுவாங்க. அப்போ அந்த கண்ணீர் புகை குண்டு போகிறதுக்கான ரீசன் பார்த்தா மக்களை கலைக்கிறதுக்காக தான். ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கெமிக்கல் இருக்குன்னு தான் எக்ஸாமில் கேட்க வேண்டிய விஷயம். SO2 வந்து இருக்குது சரிங்களா. அதில் அந்த கண்ணீர் புகையில் என்ன இருக்குது, SO2 இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல் ஏற்படும். மூச்சு திணறல் ஏற்படும் சரிங்களா. சுவாச பிரச்சனை, அதான் மூச்சு திணறல் ஏற்படும். சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அது செட் ஆகாது, அதனால மரணம் கூட ஏற்படும் அதில். ஓகேங்களா. அப்போது கண்ணீர் புகையில் என்ன இருக்குது ஓகேங்களா, சல்பர் டை ஆக்சைடுன்றது இருக்குது, அதை ஞாபகம் வச்சுங்க. சரி ஓகே. உரம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம NPK உரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதன்மையான உரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நைட்ரஜன், பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம்ன்றதுல இருக்குது சரிங்களா. உரம் என்பது ஃபெர்டிலைசர், அது வந்து பார்த்தா NPK உரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே. மயக்க மருந்து, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய மயக்க மருந்து எது, ஆல்கஹால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய மயக்க மருந்து ஆல்கஹால் சரிங்களா. இந்த ஆல்கஹால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுய நினைவு இழப்பு, ரெகுலராக யூஸ் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா மரணம் கூட ஏற்படலாம். மரணம் கூட ஏற்படலாம். அப்போது மயக்க மருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் அதனுடைய லெவலுடைய கன்சன்ட்ரேஷன் லெவல் என்னன்னு பார்த்து யூஸ் பண்ணிட்டு பார்த்துங்க சரிங்களா. சரி ஓகே சார். சரி ஓகேங்களா. ஓகே சார். இந்த வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸில் இருக்கக்கூடிய 25 வினாக்களுடைய விளக்கங்கள் நம்ம பார்த்தோம் சரிங்களா. அடுத்து வரக்கூடிய தேர்வுகள் இருக்கக்கூடிய சயின்ஸ் வினாக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா. ஓகே சார். ரொம்ப தேங்க்ஸ் ஸோ மச்.